எலெக்ஷன்னால இப்படி ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் நம்ம தேர்தல் கச்சேரியில இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க தான் போறோம். இப்ப நம்ம சீமான் பக்கம் போயிருவோம். திமுக அதிமுக மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பத்தி எல்லாம் சீமானுக்கு கவலையே இல்ல. வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. இதுக்கு இடையில பேட்டி கொடுத்திருக்கிற சீமான் பாமக நிறுவனர் ராமதாஸ் மேல கரிசனமா பேசியிருக்காரு. என்னடா திடீர்னு இப்படி பேசுறாரேன்னு பலரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டுமா, கனிமொழி எம்எல்ஏ தேர்தல்ல நிக்கிறதுக்கு சீட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சீமான் புது விளக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், மாநில அரசியலில் அவங்க வந்து வெற்றி பெறுவது யார் எதிர்த்திருப்பான்னு யார் எதிர்ப்பான்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கலைஞரின் மகள் கனிமொழிக்கே சீட்டு தராதவங்க கம்யூனிஸ்ட்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு பெரிய எங்களுக்கு வேறு ஒரு சீட்டு அதிகமாக கொடுங்கன்னு பேசுகிறாங்க. இப்போ அதை வந்து அவங்க ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண், அவங்க மாநில அரசியலுக்கு வரும்போது நாளைக்கு அவங்க தம்பி உதயநிதியை முன்னிறுத்துவது பெரிய இடையூறாக இருக்கும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. அதனால் அவங்கள இங்கே வர விட மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். எல்லாராலும் நீங்கள் கட்சிகளால் கைவிடப்பட்டதாக சொல்லாதீங்க. மக்கள் எங்கள் ஐயாவை கைவிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க. நான்லாம் அவருடைய பிள்ளை. அவர் இல்லாமல் எனக்கு இந்த உணர்வு வந்திருக்கு, இவ்வளோ போராட்ட குணம் வந்திருக்கு. எங்கள் கட்சி என்ன கட்சி? மக்கள் கைவிடுவாங்களா? அப்புறம் சீமான் திடீர்னு ராமதாஸுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு, அந்த பக்கம் போய் கனிமொழியை பத்தி பேசுறாரு. இப்படி தாங்க தேர்தல் வரப்போற நேரத்துல நிறைய விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. தேர்தல் பிரச்சாரத்துல சீமான் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாரு, பஞ்ச் டைலாக் விடுவாரு, ஆக்ரோஷமா பொங்குவாரு. இப்ப என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. மலையூர் மம்பட்டியான் படத்தோட பாட்டை மாத்தி பாட ஆரம்பிச்சுட்டாரு. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட ஓர அப்பா, ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். என்னம்மா பாட்டு பாடி ஓட்டெல்லாம் கேட்டிருக்காரு. இவருடைய பாட்டுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.